அந்த உறவுகள் பக்கத்துல எழுதுவேன், மற்ற பக்கத்துல இல்ல, உறவுகள் இதுக்குள்ள ஜூமா டிவிக்குள்ள. உறவுகளும் தெரியாது எதுக்கும் பாருங்கோ அது. நேற்றெல்லாம் பேச்சுகள்லாம் நடந்தது இல்ல அதுக்குள்ள. உறவுகள்னா நான் அந்த குடும்பத்துக்குள்ள இல்ல, குழுவுக்குள்ள முடியல நான். நீங்கள் இங்கே ஓகே ஓகே சரி. எழுதுவேன் ஏன் அது. மற்றது அவர்கிட்ட ஃபோட்டோ கிளிக் பண்ணி அதுக்குள்ளே பார்த்துங்கோ. ஆ? இப்போ அவர்கிட்ட ஃபோட்டோ இருக்குது இது வெப்சைட்டில். போட்டு இருக்கிறீங்களா அதுக்குள்ள? இப்போ நீங்கள் வாய்ச்சது அதில். சரியா. இல்ல அதுக்குள்ள நான் எழுதினா நான் க்ளோஸ் பண்ணப்படுதில்லை. எல்லா பக்கத்தாலையும் செய்து பார்த்துட்டேன்னு போகுது. இல்லை நான் நான் முதல்ல இப்போ அனுப்பினேன். நான் சொன்ன போட்டிருக்கிறாரல்ல. அதான் நிறைய செய்தி இருக்குது. ஆனா நானும் இவ்வளவு எல்லாம் செய்துட்டேன், எல்லாம் போகுதில்லை. ஆ நானும் க்ளோஸ் அனுப்ப. பண்ணப்படுதில்லை. என்னன்னு தெரியல. நான் முந்தியெல்லாம் இதுக்கு அனுப்பினேன். வேற பிறந்த நாளுக்குலாம் அனுப்பி போனது இதுக்கு போகுதில்லை. ஓ இல்லையா. ஒரு தரம் பாருங்க என்னன்னு தெரியல. நான் நானும் எல்லா பக்கத்தாலையும் கேட்பேன். இவ்வளவு அதைத்தான் தட்டி கொண்டிருந்தேன். ரெண்டுமே சரி வரையில். உறவுகளுக்குள்ளே போகும் வெப்சைட்டுக்குள்ளே அது கீழே இருக்கல்ல உறவுகள் கருத்துன்னு சொல்லி நேற்று அதில். எழுதி விட்டு அதுக்குள்ள எழுதலாம். நான் இதை சொல்றேன். அதுக்கு இல்லை அது என்ன பார்க்கணும் அப்படி என்ன உங்களுக்கு போகலன்னு சொன்னேன். இன்னொருத்தர் இமெயில் போட்டு அட்ரஸ் பாருங்க. எல்லாம் சரியா தான் போட்டேன். இமெயில் அட்ரஸ் எல்லாம் கேட்டு எல்லாம் போட்டேன். சரி இந்த மாதிரி வேறு அதுக்குள்ள வாழ்த்துக்களை போடுங்க இப்ப திரும்ப. இப்ப நான் போட்டுதான் போயிருக்குது. என்னத்துல போட்டீங்க நீங்க? இப்ப நீங்க வாசிச்சீங்க, அதுல அந்த கிளிக் பண்ணி தான் போடுறேன். அது எதுக்குள்ள போனீங்க நீங்க? நான் அந்த அந்த படம் இருக்கு. அவன் படத்தை இந்த ஜெசிமான வண்ணன் நீ திருமண நாள் வாழ்த்துக்கள் இந்த வந்திருக்குது அவர். ஆனா எனக்கு அப்படியே எழுதினது அப்படியே வருது இல்ல. நான் எந்த வேற இல்ல பாத்தீங்களா? இல்ல இப்ப மற்ற உறவுகள் பக்கத்துல போட்டு அது வந்துருக்குது. என்னாச்சு நீங்கள் அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி நேம்ஸ் அவர் அதுக்குள்ள ஒரு தரம் போடலாம். நீங்கள் வாழ்த்துக்களை போடுங்க பார்க்கலாம். அது ஃபோட்டோ அவங்களோட ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கடா. சரி அல்ஃபோன்ஸ் ராஜினி. ம் சரி இன்றைய நாளுக்கான பாமுக பொறுத்து சொல்லுதோ வருன்றது. வாணி வணக்கம் வாணி. ஓ ஓ ஒரு நிமிடம் அந்த அந்த பேரொருக்கா போட்டு பார்க்கவா? போட்டு பார்ப்போமா? நான் எல்லாம் சரி. ஓகே பண்ணி இருக்கிறேன். ஓகே ஓகே பாருங்க வரேண்ணா. ஓகே அப்புறம் உடனே நீ படி போட்டு வருவேன். எத்தனை பேருண்டு? ஓகே ஆமா. சரி பாருங்க வரேன். ஓ உங்களுக்கு எத்தனை மணிக்கு வேலை? ஆ அதான் வீட்டில் விட்டு தான் கதைக்கணும். ஓகே ஓகே. வேலை எத்தனை மணிக்கு? எனக்கு நான் 2 மணிக்கு இறங்கிடுவேன் வாணி. 2 மணிக்கு சரி ஓகே. அப்போ நான் கவிதை முடிக்கலாம். ஓ, சரி வெல்வெதியார் பக்கம் ஒரு முறை இப்போ நான் போடல மற்ற கம்ப்யூட்டர் ஓன் பண்ணி வர லேட் ஆகும். இருக்கிறவர்கள் ஒரு முறை போட்டுக்கொள்ளுங்க. வெல்வெதியார் பக்கம் சென்று கேள்வி கணியில் கிளிக் அந்த பண்ணி. முதலாவதாக இருக்கிறதுக்கு போடுங்கள். சரி எத்தனை பேர்? 1 2 3 3 6 பேர் இருக்கிறீங்க. 6 பேரும் போட்டு பாருங்க ஒரு தரம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாணி இன்றைக்கு அநிகழ்ச்சி செல்வி நிச்சயம் இல்லை இல்லை இல்ல இல்ல இல்லை இல்ல. நாளைக்கு ஆ, தான். சும்மா. இப்போ இன்றைக்கு எத்தனை பேர் இணையலாம்ன்றது ஒரு டெஸ்டிங். நாங்களும் போட்டு பார்க்கலாமோ? ஆமாம் ஆமாம் எல்லாம் நிக்கிற நீங்கள் போட்டு பாருங்கள். ஆனா நான் வாணி நிரோஷன் பெயர் போட்டிருக்கிறேன். இணைஞ்சிருக்குது. எந்த பெயர் போட்டேன்னா ஃபர்ஸ்டோடைய 3 பேர்ட்ட பேர்ல அது வந்து நகுலவதி இணைஞ்சிருக்கிறார். பொறுங்க. நாங்க எத்தனையோ அதுல போட வேணும்? அந்த முதலாவதாக இருக்கிறதுக்கு போடுங்க. சரியா. நேவிசக்கா இணைஞ்சிருக்கிறார். சரியா. ஜெயமலர் இணைஞ்சிருக்கிறார். சரி அப்படி என்ற வாணி 25 பேர் இணையலாமன்று ராத்திரி வந்தது. தர்ஜினி இணைஞ்சிருக்கிறார். அப்படி என்ன சரி ஓகே. என்ன ஒரு ஆள் 2 பேர் ஒரு போட்டு பாருங்கள் பார்க்கல டக்கண்டு. அல்ல லைன்ல இருக்கிற நீங்களும் அப்படியே ஒருக்கா போட்டு பாருங்க. நான் நிப்பான் திறந்தேன்னா நான் பரவாயில்ல. நிப்பாட்டவா? இன்னும் தேவையில்லை. நீங்கள் பொறுங்க. இந்த வந்தா பிறகு பாருங்க. பத்மினி நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்கள். டொனால்ட் ட்ரம்ப் இணைஞ்சிரு. அப்பாடியோ யாரப்பா? யார் யார் அது? டொனால்ட் ட்ரம்ப் இணைஞ்சிருக்கிறார். அம்மாடியோ. சரி சரி வாணி அப்ப இணையல அம்மாணி. 6 பேர் இணைஞ்சிருக்கிறார்கள். செல்வி அவர்களும் நாளைக்கு நான் இணைய முடியாது.
இல்ல இல்ல இன்றைக்கு நான் கேள்வி போட மாட்டேன், சும்மா அந்த ட்ரை பண்றேன் நாளைக்கு இப்ப நேரத்துக்கு. கொஞ்சம் போறோம். இப்ப நாங்க எவ்வளவு நேரம் சொல்லி கொண்டிருக்கிறோம் தானே. ஓ அது சரி, நான் சொன்னது நாளைக்கு. ரைட் ரைட் ஓகே. நாளைக்கு நான் வெள்ளன இறங்கிடுவேன் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு. அப்ப இன்றைக்கு வைப்போமோ? நானும் நாளைக்கு இருக்க மாட்டேன். ஏன்னு சொன்னா எனக்கு நாளைக்கு ஊத்துடா போச்சு. ஓ, அப்படின்னா எத்தனை மணிக்கு வருவீங்க நாளைக்கு? என்ன வாணி? ஏண்டா இப்ப ஜெயமலரை முடிச்சிட்டு செய்யவா அப்படியாண்டா? நான் விடிய இறங்கிடுவேன் வாணி. 8:15 அப்படி இறங்கினாத்தான். சரி அப்படின்னா அப்ப பொறிக்கறியை முடிக்க அப்புறம் செய்வோம். அது கணக்கல்வி இல்ல, 30 கல்வி தானே இருக்கு. நாளை போற சொல்லி இல்லை, நாளை பண்ணி செய். இல்ல இல்ல அவர்கள் நாளை போடுவார்கள் இந்த செய்யறதோண்டு கேக்குறேன். கேளுங்க. இன்றைக்கு ஓகே. இங்க எதனால இங்க செய்ய போறீங்களா? நாளைக்கு எனக்கு 9 மணிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது. எனக்கு எப்ப வருவேன்னு தெரியாது காணி. நான் என்னோட கிளினிக்ல சரி ஓகே. அப்ப இன்றைக்கு கொஞ்சம் செய்யவா? இப்ப செய்ய போறீங்களா? செய்யறேன்டா, இப்போ செய்யறேன்டாலும் ஓகே, பிரச்சனை இல்ல. கவிதை- ஓபன் பண்ணவா? கவிதை அங்கதானே, பிரச்சனை இல்லை. ஓகே. ஓ சொல்லுங்க. நான் வாணி உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே. கவிதை உங்களுக்கு